சாரோனின் ரோஜாவே, என் ஆத்தும நேசரே, பழுதற்ற இரத்தமே, தேவாட்டு குட்டியே. சாரோனின் ரோஜாவே, என் ஆத்தும நேசரே, பழுதற்ற இரத்தமே, தேவாட்டு குட்டியே. அழகுள்ளவர் நீர், அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவரே. அழகுள்ளவர் நீர், அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவரே. ஹோசானா உன்னத தேவனே, ஹோசானா தாவீதின் மைந்தனே, ஹோசானா உன்னத தேவனே, ஹோசானா தாவீதின் மைந்தனே. உறவுகள் பிரிந்த போதிலும், நண்பன் என்னை வெறுத்த நாளிலும், துணையாக வந்த அன்பையே மறந்திடேனே. உறவுகள் பிரிந்த போதிலும், நண்பன் என்னை வெறுத்த நாளிலும், துணையாக வந்த அன்பினை மறந்திடேனே. துணையாளரே, என் துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாளரே. துணையாளரே, என் துணையாளரே, துன்பத்தில் தாங்கிடும் மணவாளரே. ஹோசானா உன்னத தேவனே, ஹோசானா தாவீதின் மைந்தனே, ஹோசானா உன்னத தேவனே, ஹோசானா தாவீதின் மைந்தனே. வியாதியின் படுக்கையிலே, நம்பிக்கை இழக்கையிலே, தழும்பினால் சுகம் தந்த மருத்துவரே. வியாதியின் படுக்கையிலே, நம்பிக்கை இழக்கையிலே, தழும்பினால் சுகம் தந்த மருத்துவரே. பரிகாரியே, என் பரிகாரியே, என் நோய்கள் சுமந்த என் இயேசுவே. பரிகாரியே, என் பரிகாரியே, என் நோய்கள் சுமந்த என் இயேசுவே. ஹோசானா உன்னத தேவனே, ஹோசானா தாவீதின் மைந்தனே, ஹோசானா உன்னத தேவனே, ஹோசானா தாவீதின் மைந்தனே. அழகுள்ளவர் நீர், அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவரே. அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவரே. அழகுள்ளவர், அழகுள்ளவர் நீர், அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவரே. அழகுள்ளவர் நீர், அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவரே. ஹோசானா உன்னத தேவனே, ஹோசானா தாவீதின்
nama shandara tudama katerelele bara. Oh, இது என் நேசருடைய சத்தம், இது என் நேசருடைய சத்தம். ஹalleluya ஹோசானா. அழகுள்ளவர் அழகுள்ளவர் நீர் அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவரே. அழகுள்ளவர் இயேசு அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவரே. ஹோசன்னா உன்னத தேவனே, ஹோசன்னா தாவீதின் மைந்தனே, ஹோசன்னா உன்னத தேவனே, ஹோசன்னா தாவீதின் மைந்தனே. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் இணைந்து ஆராதிக்க, உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்த நல்ல சலாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் எவ்வளவு அழகுள்ளவர், 10,000ங்களில் சிறந்தவர், வெண்மையும் சிவப்புமானவர், தலை தங்கமயமானவர், தலைமுடி சுருளானவர். ஆண்டவரே நீர் எங்கள் நடுவிலே எழுந்தருளி இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வேதம் சொல்லுகிறது, தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். ஆமென். தேவர்கள் நடுவில் அவர் நியாயம் விசாரிக்கிறார். எங்கள் நடுவிலே நீர் எழுந்தருளி இருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உள்ளம் நிறைந்து உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் பெரியவர், எங்கள் நடுவிலே நீர் பெரியவர். உம்மை மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனை முழுவதையும் நீர் ஆசீர்வதியும். எங்களோடு இடைப்படும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹalleluya. சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆத்துமாவே நீ துதித்திடுவாய் நம் தேவனை என்றுமாய். இந்த பாடலை சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. ஆத்துமாவே நீ துதித்திடுவாய் நம் தேவனை என்றுமாய். ஆத்துமாவே நீ துதித்திடுவாய் நம் தேவனை என்றுமாய். பாவங்களை மன்னித்தாரே, நம் நோய்களை நீக்கினாரே. பாவங்களை மன்னித்தாரே, நம் நோய்களை நீக்கினாரே. ஆத்துமாவே நீ துதித்திடுவாய் நம் தேவனை என்றுமாய். ஆத்துமாவே நீ துதித்திடுவாய் நம் தேவனை என்றுமாய். விண்ணில் உன்னை செத்திடவே மண்ணில் ஊதித்தார், கண்ணீர் யாவும் போக்கிடவே செந்நீர் வடித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. விண்ணில் உன்னை சேர்த்திடவே மண்ணில் ஊதித்தார், கண்ணீர் யாவும் போக்கிடவே செந்நீர் வடித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாலைவனமாம் பாரினிலே உன்னை சோலைவனமாக்கினாரே. பாலைவனமாம் பாரினிலே உன்னை சோலைவனமாக்கினாரே. ஆத்துமாவே நீ துதித்திடுவாய் நம் தேவனை என்றுமாய். ஆத்துமாவே நீ துதித்திடுவாய் நம் தேவனை என்றுமாய். தாகமான நேரம் ஜீவ தண்ணீர் கொடுத்தார், சோகமான நேரம் அவர் தோளில் சுமந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா.
நேரம் ஜீவ தண்ணீர் கொடுத்தார், சோகமான நேரம் அவர் தோளில் சுமந்தார். அல்லேலூயா அல்லேலூயா. பலவீன நேரம் வைத்தியரானார், என் வாழ்வினில் அவர் போதுமே. பலவீன நேரம் வைத்தியரானார், என் வாழ்வினில் அவர் போதுமே. ஆத்துமாவே நீ துதித்திடுவாய் நம் தேவனை என்றுமாய். ஆத்துமாவே நீ துதித்திடுவாய் நம் தேவனை என்றுமாய். நித்தியத்தின் பாதையிலே நித்தம் நடத்தும் நீதிபரர் இயேசுவையே நித்தம் துதிப்பாய். அல்லேலூயா அல்லேலூயா. நித்தியத்தின் பாதையிலே நித்தம் நடத்தும் நீதிபரர் இயேசுவையே நித்தம் துதிப்பாய். அல்லேலூயா அல்லேலூயா. வழுவாமலே காத்திடுவார், வாழ்நாளெல்லாம் துதிப்பேன். வழுவாமலே காத்திடுவார், என் வாழ்நாளெல்லாம் துதிப்பேன். ஆத்துமாவே நீ துதித்திடுவாய் நம் தேவனை என்றுமாய். ஆத்துமாவே நீ துதித்திடுவாய் நம் தேவனை என்றுமாய். விண்ணில் உன்னை சேர்த்திடவே மண்ணில் உதித்தார், கண்ணீர் யாவும் போக்கிடவே செந்நீர் வடித்தார். அல்லேலூயா அல்லேலூயா. விண்ணில் உன்னை சேர்த்திடவே மண்ணில் உதித்தார், கண்ணீர் யாவும் போக்கிடவே செந்நீர் வடித்தார். அல்லேலூயா அல்லேலூயா. பாலைவனமாம் பாரினிலே உன்னை சோலைவனமாக்கினாரே. பாலைவனமாம் பாரினிலே உன்னை சோலைவனமாக்கினாரே. ஆத்துமாவே நீ துதித்திடுவாய் நம் தேவனை என்றுமாய். ஆத்துமாவே நம் தேவனை என்றுமாய். நித்தியத்தின் பாதையிலே நித்தம் நடத்தும் நீதிபரர் இயேசுவையே நித்தம் துதிப்பாய். அல்லேலூயா அல்லேலூயா. நித்தியத்தின் பாதையிலே நித்தம் நடத்தும் நீதிபரர் இயேசுவையே நித்தம் துதிப்பாய். அல்லேலூயா அல்லேலூயா. வழுவாமலே காத்திடுவார், என் வாழ்நாளெல்லாம் துதிப்பேன். வழுவாமலே காத்திடுவார், என் வாழ்நாளெல்லாம் துதிப்பேன். பலவீன நேரம் வைத்தியரானார், என் வாழ்வினில் அவர் போதுமே. பலவீன நேரம் வைத்தியரானார், என் வாழ்வினில் அவர் போதுமே. பாடுவோம். பாலைவனமாம் பாலைவனமாம் பாரினிலே என்னை சோலைவனமாக்கினாரே. பாலைவனமாம் பாரினிலே உன்னை சோலைவனமாக்கினாரே. ஆத்துமாவே நீ துதித்திடுவாய் நம் தேவனை என்றுமாய். ஆத்துமாவே நீ துதித்திடுவாய் என்றுமாய். பாவங்களை மன்னித்தாரே, நம் நோய்களை நீக்கினாரே. பாவங்களை உண்மைதானா? சேர்ந்து பாடுவோம். பாவங்கள் மன்னித்தாரே, பாவங்களை மன்னித்தாரே, நம் நோய்களை நீக்கினாரே. பாவங்களை மன்னித்தாரே, நம் நோய்களை நீக்கினாரே. ஆத்துமாவே நீ துதித்திடுவாய் நம் தேவனை என்றுமாய்.
ஆத்துமாவே நீ துதித்திடுவாய் நம் தேவனை என்றுமா. தாகமான நேரம் ஜீவ தண்ணீர் கொடுத்தார், சோகமான நேரம் அவர் தோளில் சுமந்தார். தாகமான நேரம் ஜீவ தண்ணீர் கொடுத்தார், சோகமான நேரம் அவர் தோளில் சுமந்தார். அல்லேலூயா அல்லேலூயா. பலவீன நேரம் வைத்தியரானார், என் வாழ்வினில் அவர் போதுமே. பலவீன நேரம் வைத்தியரானார், நம் வாழ்வினில் அவர் போதுமே. யாரும் புரிந்து கொள்ள முடியாத அந்த சூழ்நிலைகள்ல, அந்த நினைவுகள்ல நாம் அப்படியே சுற்றி வளைந்து கொண்டிருக்கும் பொழுது நம்மை புரிந்து கொண்டு நம்மிடத்திலே வந்து பேசுகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். நம்முடைய வாயில் சொல் பிறவாததற்கு முன்னே அதை எல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆமென். எனக்கு இது தேவை என்று நம்ம சொல்லாததற்கு முன்னே அதையெல்லாம் கூட ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நம்ம சோர்வாய் இருக்கிறது நம்ம கூட இருக்கிறவங்களுக்கே ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவனுக்கு அது தெரியாதவைகள் அல்ல. அவர் சகலத்தையும் அறிந்திருக்கிறார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆராதனை வேளையில நம்முடைய இருதயத்தை பார்க்கிற ஒரு தேவனாய் அவர் நம் நடுவிலே கடந்து வந்திருக்கிறார். நம்முடைய வியாகுலங்கள் அவருக்கு தெரியும். ஆமென். நாம் பிறரிடத்தில் சொல்ல முடியாமல் இருதயத்திற்குள் வைத்துக் கொண்டு ஆமென் தினம் தினம் பாரப்பட்டு கொண்டிருக்கிற அந்த கஷ்டங்கள் அவருக்கு தெரியும். ஆமென். அவர் சகலத்தையும் அறிந்தவர், சகலத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். கண்களை மூடி கரங்களை அசைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நம்முடைய சிந்தனைகளை அறிந்தவர், நம்முடைய நினைவுகளை அறிந்தவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாலைவனமாம் பாரினிலே உன்னை சோலைவனம் ஆக்கினாரே. பாலைவனமாம் உன் பாரினிலே உன்னை சோலைவனம் ஆக்கினாரே. கடந்த நாட்கள்ல, கடந்த வருஷங்கள்ல நீங்கள் தாண்டி வந்த அந்த பிரச்சனைகள்ல உங்களை வழிநடத்தி வந்த இயேசு, உங்களை காப்பாற்றி வந்த இயேசு, உங்களை சாட்சி சொல்ல வைத்த அந்த இயேசு இந்த சூழ்நிலைகளையும் உங்களை சாட்சி சொல்ல வைப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார், உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுவார். பாரா சம்தேரேஹே எல் காடோஸ் அல்பரு மஹாண்டாயா இகபரானா சம்தரபரா. Thank you அப்பா. ஹல்லேலூயா. சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால். சேர்ந்து பாடுவோமா? உதவி செய்கிறார், பலன் தருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். உதவி செய்கிறார், பலன் தருகிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். உதவி செய்கிறார், பலன் தருகிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும்
இருந்தாலும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். காற்று வீசட்டும், ஓ கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். வலைகள் வீசுவோம், மீன்களை பிடிப்போம், வலைகள் வீசுவோம், மீன்களை பிடிப்போம், ஆத்துமாக்களை அறுவடை செய்வோம், ஆத்துமாக்களை அறுவடை செய்வோம். வலைகள் வீசுவோம், மீன்களை பிடிப்போம், வலைகள் வீசுவோம், மீன்களை பிடிப்போம், ஆத்துமாக்களை அறுவடை செய்வோம், ஆத்துமாக்களை அறுவடை செய்வோம். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், ஓ பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு, எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு, எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், ஓ பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். உலகில் இருக்கிற அலகையை விட, உலகில் இருக்கிற அலகையை விட என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர், என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர். பாடுவோம், உலகில் இருக்கிற அந்த சாத்தானை விட, உலகில் இருக்கிற அந்த சாத்தானை விட என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர். விசுவாச அறிக்கை, ஓஹோ மிகவும் பெரியவர். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், ஓ பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு, ஓஹோ இயேசு என்னோடு. உணர்ந்து சொல்லுவோம், பயப்பட மாட்டேன், ஓ பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், என் இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால், என் இயேசு என்னோடு இருப்பதனால். இயேசு, oh hallelujah, la barana shandara liba kabara handala baraha remana shandara bakatura balara lekene lemana shandara hallelujah. oh அவர் நம்மோடு இருக்கிறதுனால நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நமக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். பயப்படாதே, திடன் கொள், பயப்படாதே, திடன் கொள். உங்களை நடத்துகிற ஆண்டவர் உங்களோடு இருக்கிறாரே, அவர் உங்களுக்கு முன் செல்லுகிறாரே. ஆமென். தடைகளை நீக்கி போட, கோணலானவைகளை செவ்வையாக்க அவர் உங்களுக்கு முன்னாக செல்கிறார். அவர்
உங்களுக்கு முன்னாக செல்கிறார். எல்லா கோணல்களை செவ்வையாக மாற்றுகிற தெய்வம் அவர் உங்களுக்கு முன்னே செல்கிறார். மேக ஸ்தம்பமாய், அக்கினி ஸ்தம்பமாய், காக்கிற நல்ல தூதனாய் அவர் உங்களுக்கு முன்னே செல்லுகிறார். பாரா சப்தா ரஹதுடா பகதெரலே லிப்ரானா பஷந்தரா பஹந்தரா லபகதுரா பனா சம்தரே ஏபகதிரா மனா சம்தரா பலரா லிகடா பலமரா சம்தரா பகதுரா பரா. இயேசு என்னோடு உண்டு. சொல்லுங்க விசுவாச அறிக்கையாக, இயேசு என்னோடு உண்டு, இயேசு என்னோடு உண்டு. இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து கேட்ட ஒரு வார்த்தை உண்டு. அவர்கள் அந்த படகில் அவர்கள் போய் கொண்டிருந்த அந்த வேளையில பெரிய சுழல் காட்டினால அந்த படகு அலைவுபட்ட போது சீஷர்கள் எல்லாரும் பயந்தார்கள், அலறினார்கள். நான் இயேசு கிறிஸ்து எழுந்து ஒரு காற்றையும் கடலையும் அதட்டினார். அப்புறம் சீஷர்களை பார்த்து கேட்டார், ஏன் பயப்பட்டீர்கள்? இன்றைக்கு அதே வார்த்தையை உங்களிடத்தில் ஆண்டவர் கேட்கிறார். ஏன் பயப்பட்டாய்? நான் உன்னோடு இருக்கிறேனே, உன்னை காப்பாற்ற உன்னோடு இருக்கிறேனே, உன்னை நடத்த உன்னோடு இருக்கிறேனே. நான் இருக்கிற படகு மூழ்கி போய்விடுமோ? இயேசு இருக்கிற படகு மூழ்கி போகிறதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை, அவர் உங்களோடு இருக்கிறார். ஓ எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஏல் பிராசிம், ஏல் பிராசிம், தடைகள் உடைப்பவரே, ஆமென் என்று சொல்லி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஆமென். தலையை உயர்த்திடும் தேவன் என்னோடு இருக்க பயம் இல்லையே. என் நிலைமை அறிந்திடும் தேவன் என்னோடு இருக்க பயம் இல்லையே. என் தலையை உயர்த்திடும் தேவன் என்னோடு இருக்க பயம் இல்லையே. என் நிலைமை அறிந்திடும் தேவன் என்னோடு இருக்க பயம் இல்லையே. ஏல் பிராசிம், ஏல் பிராசிம், தடைகள் உடைப்பவரே. ஏல் பிராசிம், ஏல் பிராசிம், தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் இரட்டிப்பு தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் இரட்டிப்பு தருபவரே. முந்தின காரியம் இனி இல்லையே, பழையதெல்லாம் ஒழிந்திடுதே. முந்தின காரியம் இனி இல்லையே, பழையதெல்லாம் ஒழிந்திடுதே. கர்த்தரோ இறங்கி செயல்படுவீர், கர்த்தரோ இறங்கி செயல்படுவீர். புதிய நன்மைகள் என கழிப்பீர், புதிய நன்மைகள் என கழிப்பீர். ஏல் பிராசிம், ஏல் பிராசிம், தடைகள் உடைப்பவரே. ஏல் பிராசிம், ஏல் பிராசிம், தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் இரட்டிப்பு தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் இரட்டிப்பு தருபவரே. சிறுமைப்பட்ட இடங்களில் எல்லாம் சிரசை உயர்த்தி மகிழச் செய்வீர். சிறுமைப்பட்ட இடங்களில் எல்லாம்
சிரசை உயர்த்தி மகிழச் செய்வீர். நித்திய மாட்சிமை எனக்கு தந்து, நித்திய மாட்சிமை எனக்கு தந்து, தலைமுறை தலைமுறை துதிக்க வைப்பீர். தலைமுறை தலைமுறை துதிக்க வைப்பீர். ஏல் பிராசிம், ஏல் பிராசிம், தடைகள் உடைப்பவரே. ஏல் பிராசிம், ஏல் பிராசிம், தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் இரட்டிப்பு தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் இரட்டிப்பு தருபவரே. நேர்த்தியான இடங்களில் எல்லாம் சிறந்த பங்கை எனக்கு அளிப்பீர். நேர்த்தியான இடங்களில் எல்லாம் சிறந்த பங்கை எனக்கு அளிப்பீர். வாக்கு பண்ணின ஒவ்வொன்றுமே, வாக்கு பண்ணின ஒவ்வொன்றுமே குறித்த நேரத்தில் நிறைவேற்றுவீர். குறித்த நேரத்தில் நிறைவேற்றுவீர். ஏல் பிராசிம், ஏல் பிராசிம், தடைகள் உடைப்பவரே. ஏல் பிராசிம், ஏல் பிராசிம், தடைகள் பாடுவோம். ஏல் பிராசிம், ஏல் பிராசிம், ஏல் பிராசிம், தடைகள் உடைப்பவரே. ஏல் பிராசிம், ஏல் பிராசிம், தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் இரட்டிப்பு தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் இரட்டிப்பு தருபவரே. முந்தின காரியம் இனி இல்லையே, பழையதெல்லாம் ஒளிந்திடுதே. முந்தின காரியம் இனி இல்லையே, பழையதெல்லாம் ஒளிந்திடுதே. கர்த்தரோ இறங்கி செயல்படுவீர். இப்போதே பாடுங்க விசுவாசத்தோடு. புதிய நன்மைகள் எனக்கு அளிப்பீர். ஓ புதிய நன்மைகள். கர்த்தரோ இறங்கி, கர்த்தரோ இறங்கி செயல்படுவீர். கர்த்தரோ இறங்கி செயல்படுவீர். புதிய நன்மைகள் எனக்கு அளிப்பீர். புதிய நன்மைகள் எனக்கு அளிப்பீர். ஏல் பிராசிம், ஏல் பிராசிம், தடைகள் உடைப்பவரே. ஏல் பிராசிம், ஏல் பிராசிம், தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் இரட்டிப்பு தருபவரே. ஓ துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் இரட்டிப்பு தருபவர். தலையை உயர்த்திடும் தேவன், என் தலையை உயர்த்திடும் தேவன். என்னோடு இருக்க பயமில்லையே, என் நிலைமை அறிந்திடும் தேவன். என்னோடு இருக்க பயமில்லையே, என் தலையை உயர்த்திடும் தேவன். என்னோடு இருக்க பயமில்லையே, என் நிலைமை அறிந்திடும் தேவன். என்னோடு இருக்க பயமில்லையே. ஏல் பிராசிம், ஏல் பிராசிம், தடைகள் உடைப்பவரே. ஏல் பிராசிம், ஏல் பிராசிம், தடைகள் பாடுங்க. ஏல் பிராசிம், ஏல் பிராசிம், ஏல் பிராசிம், தடைகள் உடைப்பவரே. ஏல் பிராசிம், ஏல் பிராசிம், தடைகள் உடைப்பவர். ஓ துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் இரட்டிப்பு தருபவரே. ஓ துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய். Come on, somebody lift up your voice. El Pirasim, El Pirasim, El Pirasim, தடைகள் உடைப்பவரே. El Pirasim, El Pirasim, தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் இரட்டிப்பு தருபவரே. ஓ துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் இரட்டிப்பு தருபவரே. சங்கீதங்களின் புஸ்தகம் 90வது சங்கீதத்திலே
மோசேயின் ஜெபம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஜெபத்திலே மோசே இப்படி ஆண்டவரிடத்திலே ஜெபம் பண்ணுகிறார். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஜெபத்தை பாருங்க. நான் துன்பத்தை கண்ட வருஷங்கள் உண்டு, நாங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கு எங்களை சரியாய் மகிழ்ச்சியாக்கும். சரியாய் ஆண்டவர் நம்மை மகிழ்ச்சியாக்குவார். ஆமென். அநேக நேரங்களில் இத்தனை வருஷங்களை நாம் இழந்து போய்விட்டோம் என்று நமக்குள்ளே ஒரு கேள்வி நமக்குள்ளே இருக்கும். பலர் இப்படிப்பட்ட கேள்விகளை நமக்குள்ளே எழுப்பி விடுவார்கள். ஆனால் வேத வசனம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, சத்திய ஜீவனுள்ள வசனத்தினுடைய வார்த்தையை பாருங்க. எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும், ஒரு நாள் பிரச்சனை இல்லைங்க, வருஷக்கணக்கா உள்ள பிரச்சனை. அப்படி வருஷக்கணக்கா நாங்கள் கண்ட அந்த பிரச்சனைக்கு, அந்த நாட்களுக்கு சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும், எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இதைத்தான் இந்த நாட்களில் உங்களுக்கு செய்கிறார். ஆமென். நீங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாக ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சியாக்குவார். ஓ, நீங்கள் சிறுமைப்பட்ட அந்த நாட்களுக்கு சரியாக ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சியாக்குகிறார். உங்க மேல போடப்பட்டிருக்கிற ரெட்டு வஸ்திரங்களை ஆண்டவர் கலற்றுகிறார். அதற்கு பதிலாக துதியின் ஆடையை உங்களுக்கு உடுத்துகிறார். ஆமென். யோசேப்பை சிறைச்சாலையிலிருந்து அவனை கொண்டு வரும்போது அவனை அவனுடைய கட்டுகளெல்லாம் அவிழ்த்து ராஜாவுக்கு முன்னிற்கத்தக்க ஆடையெல்லாம் அவனுக்கு உடுத்தி அவனை எப்படி கொண்டு வந்தார்களோ, அந்த சிறையிருப்பின் வஸ்திரங்களை எப்படி அவனை விட்டு மாற்றினார்களோ, அதே போல கடந்த நாட்களில் நீங்கள் சிறுமைப்பட்ட அந்த நாட்களிலே உங்கள் மேலே இப்படிப்பட்ட சில வஸ்திரங்கள் உண்டு. அழுகையின் வஸ்திரங்கள் உண்டு, புலம்பலின் வஸ்திரங்கள் உண்டு. ஆண்டவர் இந்த நாளில் அந்த வஸ்திரங்கள் எல்லாம் எடுத்து உங்களை விட்டு எறிகிறாரு. ஆமென். அதற்கு பதிலாக துதியின் ஆடை, இரட்சிப்பின் சால்வை, துதியின் ஆடை, இரட்சிப்பின் சால்வை ஆண்டவர் உங்களுக்கு உடுத்துகிறார். ஓ ஹல்லேலூயா. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் இரட்டிப்பை தருபவரே, துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் இரட்டிப்பை தருபவரே, ஏழ்பிராசிம் தடைகள் உடைப்பவரே, ஏழ்பிராசிம் தடைகள் உடைப்பவரே, துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் இரட்டிப்பை தருபவரே, துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் இரட்டிப்பை தருபவரே, இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையே தான் நம்புவேன்,
அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே தான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள். எல்லாரும் முடிந்தவர்கள் கரங்கள் அசைத்து ஆண்டவரை நோக்கி பார்த்து பாடுவோம். ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கட்டும். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம். பிரபுக்களை நம்புகிறதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம். நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேலே. உம்மைதான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைதான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை விட்டு நம்ம எங்க போக முடியும்? நம்முடைய நம்பிக்கை அவர் மாத்திரமே. நாம் அவரை நம்புகிறோம் என்கிற காரியத்தை விட என் நம்பிக்கையே எனக்கு ஆண்டவர் தான் அப்படின்றது ரொம்ப பெரியது. அவர்தான் நம்முடைய நம்பிக்கை. எல்லாவற்றுக்கும் உங்களுடைய சவால்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், நீங்கள் போய் கொண்டிருக்கிற பிரச்சனைகள் எவ்வளவு வீரியமானதாக இருந்தாலும், நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மட்டும்தான். கரங்களை அசைத்து சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க தான்ப்பா என்னுடைய நம்பிக்கை. எல்லாருடைய வாய்களும் சொல்லட்டும், ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை நீங்க தான்ப்பா என்னுடைய நம்பிக்கை. ஓ ரபா கதேலே பரானா சந்தரபா கதீர லபஹந்தல லே பரஹந்திரே லிகரனா சந்தரா லே பரஹந்திரே யா கபரோ செலிரி மியோண்டல பஹந்தல பா கதீர நஹந்திரே. ஆமென். நம்பிக்கை இல்லாத இடங்கள்ல ஆண்டவர் நம்பிக்கையை ஆமென் இப்பொழுதே அவர் உருவாக்குகிறார். உங்களுக்குள்ள நம்பிக்கையை துவக்குகிறார். நம்புகிறதற்கு ஒண்ணுமே இல்லைன்னு ஆமென் ஆபிரகாமை போல நீங்கள் இருந்தா கூட அவன் நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படின்னா நம்பவே முடியாது.
அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் ஆமென், நம்புகிறதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். அவர் மேல பற்றுதலா இருக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்கிறார். உங்களை பலப்படுத்துகிறது ஆண்டவர் தான், திடப்படுத்துகிறது ஆண்டவர் தான். அவர் தான் அதை செய்ய முடியும். கரங்களை அசைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மிலே எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் வைத்திருக்கிறோம். எங்களுடைய நம்பிக்கை உம்மேல் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீரே எங்களுடைய நம்பிக்கை. இஸ்ரவேலின் நம்பிக்கையே, இஸ்ரவேலின் நம்பிக்கையே, நீரே எங்களுடைய நம்பிக்கை. நல்ல வாய் திறந்து சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இயேசு மாத்திரம் நம் நம்பிக்கை. ஷபரஹந்தரபா கதிரலா லீகரமானா சம்தேரஹே தூடபா கதிரலமாரா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஆராதனையினுடைய மீதியான பகுதிகளையும் கூட தேவரீர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஆண்டவரே நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்களோடு நீர் பேசும் ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதிகளிலும் நீர் இடைபடும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு வாசிக்கும்படியாக நாம் தெரிந்து கொண்ட சங்கீத பகுதி 43வது சங்கீதத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். தேவனே, நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமுமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும். என் அரணாகிய தேவன் நீர். ஏன் என்னை தள்ளிவிடுகிறீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும்? உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும். அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாயிருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். தேவனே, என் தேவனே, உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். இந்த நாளிலே எதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் என்று சொன்னால், நாம் வாசித்த 43வது சங்கீதத்தில் இருந்தே தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். எனக்காக வழக்காடுகிற தேவன் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 43வது சங்கீதத்தை பொறுத்தவரையில் இந்த சங்கீதம் தாவீதின் சங்கீதம் என்றே கருதப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த சங்கீதத்திலே அந்த முதல் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். தேவனே, நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தியில்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமுமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும் என்று சொல்லி பக்தன் இந்த இடத்திலே ஆண்டவரை நோக்கி செய்கிற ஒரு ஜெபத்தை பார்க்கிறோம். இந்த ஜெபத்திலே அந்த பக்தன் சொல்லுகிற அந்த வார்த்தையை பாருங்க. பக்தியில்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணுகிறார். நிறைய நேரங்களில் நம்முடைய பிரச்சனைகள் பக்தியில்லாத ஜாதியாரோடு இருக்கிறது. அவர்கள் தேவனை அறிந்தவர்கள் அல்ல, அவர்கள் தேவனை ஆராதிக்கிறவர்கள் அல்ல, பரிசுத்தம் என்றால் என்னவென்று அவர்களுக்கு தெரியாது, நியாயமும் நீதியும் என்னவென்று அவர்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட பக்தியில்லாத ஜாதியாரோடு சில நேரங்களிலே நமக்கு பிரச்சனைகள் வருகிறது உண்டு. நாம் தானாக அந்த பிரச்சனைகளுக்கு போகிறது இல்லை. வேலை ஸ்தலத்திலோ, நாம் அன்றாடம் போய் வருகிற இடங்களிலோ, அல்லது நம்முடைய வீட்டிற்கு பக்கத்திலோ இப்படிப்பட்ட பிரச்சனைகளை நாம் சந்திக்க நேரிடுகிறது. அப்படி சந்திக்கிற அந்த மனிதர்கள் பக்தி இல்லாத ஜாதியாராய் இருக்கிறார்கள் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறார். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு வரும்போது, பக்தி இல்லாத தேவனை அறியாத பிள்ளைகளோடு நமக்கு பிரச்சனைகள் வரும்போது, வீணான காரியங்களை பழியாய் நம்மிடத்திலே அவர்கள் சுமத்தும் போது நாம் அவர்களோடு
போய் போராடுகிறதுனாலே ஒரு நியாயத்திற்குள்ளே அல்லது ஒரு சரியான சொல்யூஷனுக்குள்ள நம்மால் வர முடியாது. தாவீது ஆண்டவரை பார்த்து இந்த காரியத்தை சொல்லுகிறார். எனக்கு இந்த பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது, அதனால் எனக்காக நீர் வழக்காட வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே அவர் கேட்கிறதை பார்க்கிறோம். ஒருவேளை பக்தி இல்லாத ஜாதியாரோடு, தேவனை அறியாத பிள்ளைகளோடு உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் என்றால் நீங்கள் போய் அவர்களோடு போராடுவதினாலே நீங்கள் வெற்றி பெற முடியாது. அந்த காரியத்தை கர்த்தருடைய சமூகத்திற்கு கொண்டு வாருங்கள். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் ஜெபம் பண்ணுகிற ஸ்தலத்திலே வந்து உட்கார்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று அந்த காரியத்தை ஆண்டவரிடத்திலே சொல்லுங்கள். ஆமென். இந்த சங்கீதத்தை எழுதின பக்தனாகிய தாவீது அதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பாருங்க, பக்தி இல்லாத மனிதர்களோடு இருக்கிற இந்த பிரச்சனைக்காக நீங்கள் போய் போராட வேண்டாம். நமக்காக போராடுகிற, நமக்காக வழக்காடுகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவரிடத்திலே வந்து இந்த பிரச்சனையை அவரிடத்தில் சொல்லுங்கள். அவர் நமக்காக வழக்காடுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற, தேவனே நீர் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவன் நமக்காக வழக்காடுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய தேவன் நமக்காக பேசுகிறவராய் இருக்கிறார். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து பயபக்தியோடு ஆண்டவரை நோக்கி நீங்கள் பார்க்கும்போது, உதவிக்காக அவருடைய சமூகத்திலே கெஞ்சும் போது அவர் உங்களுக்காக வழக்காடுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நமக்காக வழக்காடுகிற தேவன். ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15வது அதிகாரம் 11வது வசனம். எரேமியா 15வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னில் மீதியாய் இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள், தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு, நீங்க போய் எதிர்பட வேண்டாம் சத்துருவுக்கு, உங்களுக்கு பதிலாக ஆண்டவர் தாமே எதிர்பட போகிறார் என்பதை சொல்லுகிறார். எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொல்லுகிறார். ஆமென். நமக்காக ஆண்டவர் நம்முடைய சத்துருக்களை எதிர்கொள்ளுகிறார். நமக்காக நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அவர் பார்த்து கொள்ளுகிறார். ஆமென். நமக்கு என்ன செய்கிறார் என்றால் நமக்கு சகாயம் செய்கிறார், நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தையை பாருங்கள். ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வசனமாய் இராமல் இருக்கலாம், ஆனால் நம்முடைய சூழ்நிலைகளோடு தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆமென். ஒருவேளை இந்த பிரச்சனை உங்களுடைய வீட்டை சுற்றி இருக்கலாம், நீங்கள் வேலை பார்க்கிற ஸ்தலத்தில் இருக்கலாம், அல்லது ட்ரைனிங் அப்படின்னு போன ஒரு இடத்துல இருக்கலாம். ஆமென். அப்படிப்பட்ட இடத்திலே இப்படி பக்தி இல்லாத ஜாதியாரோடு வருகிற இந்த பிரச்சனையில ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நான் உனக்காக உன் சத்துருவுக்கு எதிர்படுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க ரொம்ப டயர்டாகி ரொம்ப அதை பற்றி யோசித்து குழம்பி போய் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை பார்த்து தான் ஆண்டவர் பேசுகிறார். இனிமேல் நீ போய் உன்னுடைய சத்துருக்களுக்கு எதிர்பட தேவையில்லை. தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அப்படியே ஒடுங்கி போன ஒரு நிலையிலே, எதை குறித்தும் விடுதலையாய் சிந்திக்க முடியாத ஒரு நிலையிலே நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்படுவேன். நீ போய் எதிர்பட்டு பேச வேண்டிய அந்த காரியத்தை உனக்காக நான் போய் பேசுவேன். உதவியற்ற உனக்காக நான் பேசி உனக்கு சகாயம் செய்வேன், உனக்கு உதவி செய்வேன் என்று ஜீவனுள்ள தேவனாகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். எப்பொழுது மனிதர்கள் இப்படி நமக்கு விரோதமாக எழும்புகிறார்கள் என்று சொன்னால், தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும், இந்த ரெண்டு காலகட்டத்திலும் சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் வருகிறார்கள். ஆபத்து காலத்திலும் சத்துருக்கள் வருவார்கள். வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தீர் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆபத்து நாட்களிலே, நம்முடைய தீங்கின் காலத்திலே, நெருக்கத்தின் காலத்திலே இப்படி சத்துருக்கள் நமக்கு எதிரிட்டு வருவார்கள். எந்த சூழ்நிலையுமே நாம் எந்த தவறும் செய்யவில்லை, எந்த தவறான
தவறான காரியத்தையும் அவர்களுக்கு விரோதமாக நாம் நினைக்கவில்லை. நம்முடைய நினைவுகள் சரியானது, நம்முடைய செயல்பாடுகள் சரியானது. ஆனாலும் அவர்கள் நமக்கு எதிரிட்டு வருகிறார்கள். இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாம் அவர்களுக்கு அநேக நன்மைகளை தான் நினைத்திருக்கிறோம், நிறைய நன்மைகளை தான் செய்திருக்கிறோம். ஆனால் அவர்கள் அந்த நன்மைகளை நினைக்காமல் அவர்கள் நமக்கு எதிரிட்டு வருகிறார்கள். நீங்கள் செய்த நன்மையை நீங்கள் மறந்திருந்தாலும் அவர்களுக்காக நீங்கள் செய்த நன்மையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்களுக்காக நீங்கள் காட்டின அந்த தயவை ஆண்டவர் நினைத்திருக்கிறார். அதனால தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்படுவேன். ஆமென். உன்னை எதிர்த்து வருகிற சத்துருக்களுக்கு விரோதமாக நான் எதிரிட்டு போகிறேன் என்று ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். உங்களுக்காக உங்களுடைய சத்துருக்களை எதிர்க்கிற ஒரு நல்ல ஆண்டவரை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். ஆமென். அவர்களுக்கு விரோதமாக எதிரிட்டு போகிறது நாம் அல்ல, நம்முடைய மாம்சீகம் அல்ல. நம்மை அழைத்த, பிரித்தெடுத்த, தெரிந்து கொண்ட நம்முடைய தேவன் தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். உனக்காக நான் அவர்களுக்கு எதிர்பட்டு போகிறேன். ஆமென். இந்த வசனத்தில் இருக்கிற அந்த வார்த்தையை பாருங்க, உனக்காக. இந்த உலகத்திலே யாருமே அப்படி சொல்ல முடியாத ஒரு வார்த்தை, உனக்காக அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்காக. ஆமென். ஜீவன் தந்தது உனக்காக, இந்த பூமிக்கு வந்தது உனக்காக, அடிக்கப்பட்டது உனக்காக, சிலுவை சுமந்தது உனக்காக. ஆமென். அநேகர் எச்சில் துப்பினார்கள், அவருடைய முகத்திலே அதை சகித்து கொண்டார் உனக்காக. ஆமென். இன்றைக்கு ஆண்டவர், அதே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். நமக்காக நம்முடைய சத்துருக்களோடு வழக்காடுகிற தெய்வம், ஆமென், நமக்காக வைராக்கியம் காண்பிக்கிற தெய்வம், நமக்காக பேசுகிற தெய்வம். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே இன்றைக்கு நீங்கள் அதை சொல்லுங்கள். ஆண்டவரே, இப்படிப்பட்ட பிரச்சனை எனக்கு இருக்கிறது. ஆமென். இந்த பிரச்சனையிலே நீர் எனக்காக வழக்காட வேண்டும், நீர் எனக்காக பேச வேண்டும், நீர் எனக்காக என் சத்துருவுக்கு எதிர்பட வேண்டும். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொன்னீரே, எனக்காக நீர் அந்த சத்துருக்களுக்கு எதிர்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களில் நாம் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது 43வது சங்கீதம் அந்த முதல் வசனத்தில், தேவனே நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமுமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும். தாவீது சொல்லுகிற அந்த வார்த்தையை பாருங்க, சூதும் அநியாயமுமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும். நம்மை எதிர்க்கிற மனுஷர்களுக்கு ரெண்டு குணாதிசயங்கள் உண்டு அப்படின்னு இந்த வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. பாருங்க, நம்ம எதிர்க்கிற மனுஷங்களுக்கு ரெண்டு சுபாவங்கள், ரெண்டு குணாதிசயங்கள் இருக்கு. அது ஒன்று சூது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, டிசைட்ஃபுல். இந்த டிசைட்ஃபுல்னா என்னன்னா, ஏமாற்றும் தன்மை, ஏமாற்றுகிற சுபாவம். வெளியே நல்லா பேசி உள்ள ஏமாற்றுகிற சுபாவம் உடையவர்கள் நமக்கு எதிரானவர்கள். இரண்டாவது, நம்முடைய எதிராளிகளுடைய குணம் என்னன்னு சொன்னா அநியாயம், நியாயமற்ற தன்மையிலே நம்மோடு வாதாடுகிறவர்கள். ஒரு காரியத்தை நம்மோடு வாதாடும் போது அல்லது பிரச்சனைக்கு வரும்போது அதிலே நியாயம் இருக்க வேண்டும் அல்லவா? அந்த நியாயமே இல்லாமல் அநியாயமாய் வந்து நம்மோடு போராடுகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். சூதும் அநியாயமுமான மனுஷர்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறார்கள். நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள், ஆமென், நமக்கு விரோதமாய் பாளையம் இறங்குகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், ஏமாற்றுக்காரர்கள், நியாயமற்றவர்கள். இந்த ரெண்டு சுபாவம், ரெண்டு குணம் அவர்களுக்குள்ளே மறைந்திருக்கிறது. நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்திருக்கிறீர்கள், ஆனால் அவர்கள் ஏமாற்றுகிறவர்களாய் இருக்கிறார்கள், நியாயமற்றவர்களாய் இருக்கிறார்கள். அதனால தான் பக்தி இல்லாத ஜாதிகளோடு நம்மால் போராட முடியாது. ஏன்னா அவங்களுக்குள்ள ஏமாற்ற வேண்டும் என்கிற சிந்தை ஆழமாக இருக்கிறது ஒன்று. ரெண்டாவது, நியாயமற்ற இந்த காரியத்தை நியாயப்படுத்தணும்னு அவங்க நிற்பாங்க. இது நியாயம் இல்லை, இது சரி இல்லை, இப்படி போய் வாதிடுவது நல்லது அல்ல அப்படின்னு அவர்களுக்கு தெரியும். அப்படி தெரிந்திருந்தும் நியாயமல்லாத விஷயத்தை அடித்து பேசுவாங்க பாருங்க.
பாருங்க, இது இப்படி தான், இதுதான் காரணம், இப்படி தான் நடந்துச்சு, இதனால தான் உங்களுக்கு இதை பண்ணணும், இதனால அப்படின்னு சொல்லி அடித்து பேசுவார்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் இடத்திலிருந்து தாவீது சொல்லுகிறார், அவர்களிடத்திலிருந்து என்னை தப்புவீங்க, அவங்களிடத்திலிருந்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு தாவீது சொல்லுகிறதை இங்க பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இது போல ஏமாற்றுகிற மனிதர்களுக்கு முன்பாக, நியாயமற்றதை பேசுகிற மனிதர்களுக்கு முன்பாக நீங்கள் ஒருவேளை சிக்கிக் கொண்டிருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தப்புவிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென். தாவீது ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார், இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு என்னை தப்புவியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறார். ஆமென். நம்முடைய ஆண்டவர் தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். எந்த சூழ்நிலையிலும் இருந்து நம்மை விடுவிக்கிற ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். தானியேலை சிங்க குகையில் இருந்து தப்புவித்தவர், ஆமென், துஷ்ட மனிதர்களிடத்திலிருந்து தப்புவித்தவர், உங்களை தப்புவிக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோ பக்தி இல்லாத ஜாதியாரோடு நமக்கு இருக்கிற பிரச்சனை, அதற்காக ஆண்டவர் நமக்காக வழக்காடுகிறார், நம்முடைய சத்துருக்களுக்கு எதிர்படுகிறார். அடுத்ததாக நம்ம எதிர்க்கிற மனிதர்களுடைய சுபாவங்கள் சூதும் அநியாயமுமான ஏமாற்றுத்தனமும் நியாயமற்ற தனமும் உள்ள மனிதர்களாய் அவர்கள் நம்மோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்திலிருந்து ஆண்டவர் நம்மை தப்புவிக்கிறார் என்கிறதை இந்த முதல் வசனத்திலே நாம் தியானித்து விட்டோம். இரண்டாவது வசனத்திலே இதே தேவ மனுஷன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, என் அரணாகிய தேவன் நீர், ஏன் என்னை தள்ளி விடுகிறீர்? இந்த வார்த்தையை பாருங்க, என் அரணாகிய தேவன் நீர், ஏன் என்னை தள்ளி விடுகிறீர்? இந்த மாதிரியான எதிர்ப்பின் சூழ்நிலைகளை பக்தி இல்லாத ஜாதியார்கள் நம்மோடு போராடுகிற, எதிர்த்து நிற்கிற இந்த சூழ்நிலையில் நமக்கு எப்படி தோன்றும் என்று சொன்னால், ஆண்டவர் என்னை தள்ளி விடுகிறார் என்பது போல நமக்கு தோன்றும். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் அரணாகிய தேவன் நீர், நீர்தான் எனக்கு உதவி செய்கிறவர், நீர்தான் எனக்கு அரணாயிருக்கிறவர், நீர்தான் என்னை காப்பாற்றுகிறவர் அப்படின்னு நான் உம்மை நம்பி வந்திருக்கிறேன், ஆனால் நீங்களே என்னை தள்ளி விடுகிறது போல இருக்கிறதே என்கிற அந்த மனநிலையை இந்த வசனத்தின் மூலமாக நாம் பார்க்கிறோம். நிறைய நேரங்களில் நம்முடைய சூழ்நிலைகளை வைத்து ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்பதை நாம் மதிப்பிடுகிறோம். நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை வைத்து ஒரு நாளும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டாம். யோசேப்பை நீங்கள் பாருங்கள். அந்த மனுஷனை நாம் கொஞ்சம் கவனித்து பார்க்கும்போது பரிசுத்தமாய் நடந்தான் என்கிற ஒரே காரணத்திற்காக சிறைச்சாலையில் தூக்கி போடப்பட்டவன். நல்ல விஷயத்தை செய்தான் என்பதற்காக, நேர்மையாய் நடந்தான் என்பதற்காக சிறையிருப்புக்குட்பட்டவன் தான் இந்த யோசேப்பு. ஆனால் இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில் கடைசி அவன் சொன்ன ஒரு வார்த்தை உண்டு, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கர்த்தரோ அதை நன்மையா என்ன செய்தார், முடிய பண்ணினார். ஆமென். இந்த தீமைகள் எல்லாம் நன்மைக்கேதுவானது என்று ஒரு தேவ பிள்ளை விசுவாசிக்க பழகிக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், நம்மை சுற்றி எவ்வளவு உதாசீனங்கள் வந்தாலும், எவ்வளவு எதிரான கருத்துகள் வந்தாலும், என் தேவன் எனக்கு நல்லவர் அப்படின்ற அந்த நிலைப்பாட்டிலிருந்து ஒரு நாளும் ஒரு தேவ பிள்ளை ஆமென் விலகிவிடவே கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். என் தேவன் எனக்கு நல்லவர், என்ன சூழ்நிலை வந்தால் என்ன, யார் என்னோடு இருந்தால் என்ன, இல்லாமல் போனால் என்ன, வாய்ப்புகள் கிடைத்தால் என்ன, கிடைக்காமல் போனால் என்ன, உயர்ந்த அனுபவங்கள் ஆனால் என்ன, தாழ்ந்த அனுபவங்கள் ஆனால் என்ன, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் என் தேவன் நல்லவர் என்று ஒரு தேவ பிள்ளை சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே தாவீது சொல்லுகிறார், என் அரணாகிய தேவன் நீர், எனக்கு ஒரு மறைவிடமாய் இருக்கிற தேவன் நீர் என்று சொல்லித்தான் உம்மிடத்தில் நான் வந்தேன், ஆனால் நீர் என்னை தள்ளி விடுகிறீர் என்று இந்த இடத்திலே தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சில நேரங்களில் ஆண்டவர் நம்மை தள்ளி விடுவது போல தோன்றும், சில நேரங்களில் ஆண்டவர் நம்மை தள்ளிவிடுவது போல தோன்றும். நம்முடைய ஆண்டவர் நம்மை தள்ளிவிட்டு வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல. ஈவன் இந்த பூமியில அப்படி கவனமாய் ஒரு குழந்தையை கவனிக்கிற பெற்றோர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆமென். இந்த பெற்றோர்கள் பொல்லாதவர்கள் இல்லை, நல்ல தன்னுடைய பிள்ளைகளை கவனிக்கிறார்கள், அந்த குழந்தைக்கான எல்லா காரியங்களும்
காரியங்களையும் அவர்கள் பார்க்கிறார்கள். இப்படி பார்க்கிற பெற்றோர்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்களுடைய பரமபிதா அப்படின்னு கனெக்ட் பண்றாரு. எதுக்கு அப்படி சொல்றாருன்னா, உங்களை விட உங்களை படைத்த உங்கள் பரமபிதா அவர் நல்லவர். அவருக்கு தெரியும் எதை எப்படி செய்யணும், எந்த மாதிரியாக செய்ய வேண்டும் என்று அவருக்கு தெரியும். ஆமென். இன்னைக்கு நடக்கிற காரியம் மட்டும்தான் நமக்கு தெரியும், ஆனா வரும் காலங்களில் நடக்கிறது ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. சில காரியங்கள் ஆண்டவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிறது, சில காரியங்களை ஆண்டவர் செய்யாதன்னு சொல்லுகிறது, சில காரியத்திற்கு பொறுத்திரு மகனே மகளே என்று சொல்லுகிறது. எதற்காக? ஏன்னா எதிர்காலத்தில் நடக்க போகிற அந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். நம்முடைய ஆண்டவர் துவக்கத்தில் தானே முடிவையும் சேர்த்து அறிகிறவர். ஆமென். ஒரு காரியம் துவங்குகிறதற்கு முன்பாகவே அந்த துவக்கத்தை முடிவையும் அறிகிறவர் நம்முடைய ஆண்டவர். அதனால தான் அவர் ஆல்பா ஒமேகா என்று நாம் சொல்லுகிறோம். ஆமென். ஆண்டவர் ஒருபோதும் நம்மை தள்ளி விடுகிறவர் அல்ல. ஆமென். அப்படிப்பட்ட மனநிலை உங்களுக்கு இருக்குமே ஆனால் நீங்கள் போய்க்கொண்டிருக்கிற இந்த பிரச்சனைகளை வைத்து ஆண்டவரை தயவு செய்து நீங்கள் மதிப்பிட வேண்டாம். ஆமென். நம்முடைய தேவன் நல்லவர். எல்லாரும் கரங்கள் உயர்த்தி சொல்லும், நம்முடைய தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் நல்லவர். நம்மை அழைத்த தேவன் நல்லவர். நம்மை தெரிந்து கொண்ட தேவன் நல்லவர். நம்மை பிரித்தெடுத்த தேவன் நல்லவர். என்னுடைய கண்ணீர்கள் நன்மைக்காக, எனக்கு வருகிற எதிர்ப்புகள் நன்மைக்காக, சகலத்தையும் ஆண்டவர் நன்மையாய் முடிய பண்ணுவார். ஒரு தேவ பிள்ளையினுடைய விசுவாசம் இப்படித்தான் இருக்க வேண்டும். ஒருவேளை ஆண்டவர் உங்களை தள்ளி விடுவதை போல நீங்கள் எண்ணிக்கொண்டிருப்பீர்களே, ஆனால் அந்த எண்ணங்களை விட்டு வெளியே வர பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நல்லவர். வேதத்திலே பாருங்கள், அநேக இடங்களில் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். சுத்த இருதயம் உள்ளவர்களாகி இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். உங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். உங்க குடும்பத்திற்கு ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக இந்த இரண்டாவது வசனத்தினுடைய அடுத்த பாதியை வாசிக்கும் பொழுது அங்கே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது: சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று பக்தன் ஆண்டவரிடத்தில் கேட்கிற கேள்வியை பார்க்கிறோம். ஒடுக்கம் என்பது என்னவென்று சொன்னால், நம்முடைய மனதில் இருக்கும் குறுகிய சிந்தை, அதாவது குறுகிய வட்டத்திற்குள் ஒரே காரியத்தை மறுபடி சிந்தித்துக் கொண்டிருப்பதுதான் ஒடுக்கமாகும். நான் திரும்ப அந்த காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒடுக்கம் என்பது என்னவென்றால், நம்முடைய மனதில் இருக்கும் குறுகிய சிந்தை, அதாவது குறுகிய வட்டத்திற்குள் ஒரே காரியத்தை மறுபடி சிந்தித்துக் கொண்டிருப்பதே ஒடுக்கமாயிருக்கிறது. சில நேரத்தில் நீங்க கவனிச்சு பார்த்திருக்கிறீங்களா, அந்த பிரச்சனையை குறித்தே மனம் சிந்தித்துக் கொண்டே இருக்கும். இதே காரியம் நம்முடைய மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். காலையிலையும் மத்தியானத்திலையும் சாயங்காலத்திலையும் இரவில் தூங்கும் போது கூட சரியாய் தூங்க முடியாத அளவிலே இதே பிரச்சனையை மனிதர்கள் நினைத்து கொண்டிருப்பார்கள். யோசித்த அதே காரியத்தை மறுபடி யோசிப்பார்கள். இந்த யோசனை இருக்கு பாருங்க, இந்த குறுகிய வட்டத்திற்குள்ள சிந்திக்கிற இந்த சிந்தனை இருக்கு பாருங்க, இந்த காரியத்தை பிசாசானவன் தான் நம்முடைய மனதிலே விதைக்கிறான். ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளே நம்மை அடைத்து அதற்கு வெளியே சிந்திக்க விடாமல் நம்மை அதற்குள்ளே சிந்திக்க வைத்து நம்மை பலனற்று போக பண்ணுகிறான். இந்த வசனத்தை பாருங்க, சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு. ஒடுக்கம் என்பது சத்துருவினால் வருகிறதா இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் ஒடுக்கத்தின் தேவன் அல்ல. நம்முடைய தேவன் விசாலத்தின் தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நமக்கு விசாலத்தை உண்டு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நெருக்கத்தின் தேவனோ அல்லது ஒடுக்கத்தின் தேவனோ அல்ல. நம்மை இப்படி ஒரு காரியத்தில் குழம்பி போக செய்கிறவர் அல்ல. நம்முடைய தேவன் தெளிவின் தேவன், தெளிவின் ஆவியானவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சத்துருவினால் நான் ஒடுக்கப்பட்டு. சத்துருவினால் இப்படி குறுகிய சிந்தைக்குள்ளே இருந்து நான் எத்தனை காலம் சிந்தித்ததையே நான் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று பக்தன் கேட்கிறார். ஒருவேளை கடந்த நாட்களிலே இப்படிப்பட்ட ஒரே பிரச்சனையை தொடர்ந்து நீங்கள் சிந்தித்துக் கொண்டே இருந்திருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த நாளிலே அப்படிப்பட்ட சத்துருவின் ஒடுக்கத்திலிருந்து ஆண்டவர் உங்களை விடுவிக்க விரும்புகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான்
நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும்? சத்துருவினால் இப்படிப்பட்ட ஒடுக்கம் நம்முடைய சிந்தையில் வரும்போது நம்மை துக்கத்தோடு திரிய வைக்கிறது, அலைய வைக்கிறது. போகையிலும் துக்கம், வருகையிலும் துக்கம், வேலைக்கு போகும்போது துக்கமாகவே போய், வேலை ஸ்தலத்திலையும் துக்கமாகவே இருந்து, பேசுகிற எல்லாரிடத்திலும் துக்கமாகத்தான் இருக்கிறோம். அப்படி துக்கமா இல்லைன்னாலும் வெளியே ஒரு ஃபேக்கா ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு மனசுக்குள்ள அழுதுட்டு தானே இருக்கிறோம். அது ஆண்டவர் என்ன செய்கிறார்? பார்க்கிறார். சத்ருவினால் வருகிற அந்த துக்கத்தை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். ஒரே காரியத்தை நீங்க சிந்தித்து சிந்தித்து குறுகிய வட்டத்தில் யோசித்து அப்படியே துக்கத்துடனே அலைந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஏன் துக்கத்தோடு திரிய வேண்டும்? துக்கத்தோடு இருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் துக்கத்தோடு இருக்க வேண்டியதில்லை. இந்த மனதின் ஒடுக்கம் இது தேவனால் வந்தது அல்ல, இது பிசாசினால் வந்ததா இருக்கிறது. சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும்? நீங்கள் ஏன் சத்ருவினால் ஒடுக்கப்பட வேண்டும்? உங்களுடைய சிந்தைகள்ல ஆண்டவர் ஒரு விருத்தியை கட்டளையிடுவாராக. உங்களுடைய மனதிலே ஒரு விசாலத்தை ஆண்டவர் கட்டளையிடுவாராக. நெருக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. சத்ருவினால் வருகிற ஒடுக்கங்கள் இயேசுவின் நாமத்திலே மாறுவதாக. இன்றைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட சிந்தையின் ஒடுக்கத்திலிருந்து ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வருகிறார். அநேக காரியங்களை நீங்கள் ஆண்டவருக்காக செய்ய வேண்டும். ஆனால் இந்த காரியத்தை நான் எப்படி செய்வது என்று உங்களுக்குள்ளே குழம்பி போய் இருக்கிறீர்கள். அந்த சிந்தனையின் ஒடுக்கத்திலிருந்து ஆண்டவர் உங்களை விசாலத்திற்கு கொண்டு வருவாராக. இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி நான் வெளியே வருவது, இதிலிருந்து வெளியே வர சாத்தியமே இல்லை என்று சத்துருவினுடைய அந்த சிந்தையின் ஒடுக்கத்தினால் நீங்கள் அடைபட்டு கிடப்பீர்களானால் இப்பொழுது ஆண்டவர் அந்த ஒடுக்கத்திலிருந்து உங்களை வெளியே விசாலத்திற்கு கொண்டு வருகிறார். உங்களை விசாலத்திற்கு கொண்டு வருகிறார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. இதுதான் சிந்தையில் வருகிற விசாலம், இதுதான் சிந்தையில் கிடைக்கிற விடுதலை. இப்பொழுது இந்த விடுதலை உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட சிந்தையின் ஒடுக்கத்தினால நீங்கள் இரவு பகலாய் துக்கத்தோடு திரிய வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய துக்கம் இயேசுவின் நாமத்தினால சந்தோஷமாய் மாறட்டும். ஹல்லேலூயா. உங்களுடைய கவலைகள் மாறட்டும். ஒரே காரியத்தை திரும்ப 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 சிந்தித்துக் கொண்டு அதை நினைத்தே புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களே, ஆண்டவர் அந்த புலம்பல்களில் இருந்து உங்களை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுடைய பிள்ளைகளை குறித்து நீங்கள் சிந்தித்து சிந்தித்து அவர்களை குறித்த அந்த காரியத்தினாலே நீங்கள் ஒடுக்கப்பட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வாய்களை திறந்து விசுவாச அறிக்கையிடுங்கள். கர்த்தர் என்னுடைய தலைமுறையை ஆசீர்வதிப்பார், என்னுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பார், எனக்கு கொடுத்த சுதந்திரத்தை ஆசீர்வதிப்பார். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திருப்பதில்லை. ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளை தொடுகிறதற்கு சத்ரு தன்னுடைய கையை அவன் ஓங்கி இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சந்ததியின் மேல் நிலைத்திருப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளின் மேல் இருக்கிற ஆகாமியத்தின் கொடுங்கோலை ஆண்டவர் முறித்து போட அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகள் பற்றின அந்த நினைவினாலே நீங்கள் துக்கத்தோடு இருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த துக்கத்திலிருந்து வெளியே வாருங்கள். கம் அவுட். ஆண்டவர் உங்களுக்கு அந்த விடுதலையை தருகிறார். ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திருப்பதில்லை. ஒருவேளை வரலாம், ஆகாமியத்தின் கொடுங்கோல் அதனுடைய அந்த கட்டுப்பாட்டை, அந்த அதிகாரத்தை உங்களுடைய பிள்ளைகள் மேல காண்பிக்கலாம். ஆனா ஜீவனுள்ள தேவ வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க, ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திருப்பதில்லை. ஹல்லேலூயா. வரலாம், ஆனா அது உங்க தலைமுறையின் மேல் நிலைத்திருக்காது, உங்க பிள்ளைகளின் மேல் நிலைத்திருக்காது, உங்களுடைய பேரன் பேத்திகளின் மேல் அது நிலைத்திருக்காது. ஏனென்றால் வசனம் என்ன சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடித்தான் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில எல்லாம் நிறைவேறும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நீங்கள் துக்கத்துடனே திரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். துக்கத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடந்த 5 நாள், கடந்த 4 நாட்கள் நான் அப்படியே துக்கத்தோடு நான் இருந்துட்டேன், அப்படியே துக்கத்தில் தான் கழிச்சிருக்கேன். இந்த வாரம் முழுவதும் எனக்கு ஒரு சந்தோஷமே இல்லை, மகிழ்ச்சியே இல்லை. ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்துகிறார். எப்படி சந்தோஷப்படுத்துகிறார்? சிந்தையின் ஒடுக்கத்திலிருந்து
உங்களை வெளியே கொண்டு வருகிறார். நீ நினைத்து கொண்டிருக்கிற இந்த காரியம் அல்ல, என்னால் எதையும் செய்ய முடியும் என்று ஆண்டவர் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். ஆண்டவர் நினைத்தால் எந்த காரியத்தையும் செய்ய முடியும். தண்ணீரின் மேல் நடந்த தெய்வம், ஹல்லேலூயா, ஆமென். செங்கடலை இரண்டாய் பிளந்தவர், பிரவாகித்து வருகிற யோர்தானுக்கு முன்பாக வழிகளை திறந்து தம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தினவர். உங்களை வழிநடத்த அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். உங்களை அழைத்த தெய்வம், உங்களை வேறு பிரித்த தெய்வம், ஆமென். அந்தகாரத்தின் தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்த தெய்வம், அவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. கரங்கள் அசைத்து சொல்லும், என் தேவன் உண்மையுள்ளவர். ஆமென். விசுவாச அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணும்போது, வாய்களை திறந்து விசுவாச அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணும் போதே இப்படிப்பட்ட சத்ருவின் ஒடுக்கங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு மாறும். ஹல்லேலூயா. அதனால் தான் நம்முடைய ஜெபங்களை துதி ரொம்ப அவசியமானதா இருக்கிறது. நாம் துதிகளை செலுத்தும் போது, துதிகளை ஏறெடுக்கும் போது, ஆமென், அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை நெருக்கி நிற்கிற அந்த சத்துருக்களோடு இந்த துதியின் சத்தம் போராடுகிறதா இருக்கிறது. நம்முடைய மனநிலைகளில் காணப்படுகிற அந்த எல்லைகள் எல்லாம் விரிவுபடுத்தப்படுகிறது. ஆண்டவரை பற்றின அவநம்பிக்கைகள், அவ்விசுவாசங்கள் மாறி நம்முடைய தேவனை பற்றின நல்ல விசுவாசம் நமக்குள்ளே உண்டாகிறது. விசுவாசம் நமக்குள்ளே துவங்குகிறது, துளிர் விடுகிறது. அதனால தான் ஜெபத்திலே துதி மிகவும் அவசியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக இந்த சங்கீதத்திலே 3வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும், அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக அப்படின்னு இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும் அப்படின்னு இங்கே பக்தன் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். உம்முடைய வெளிச்சம், உம்முடைய சத்தியம், உம்முடைய வேதம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை நாம் அறிந்திருக்கிறோம். பாருங்க, உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும், அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. நெருக்கமான சூழ்நிலைகளிலே, பக்தி இல்லாத ஜாதியாரோடு வருகிற அந்த பிரச்சனைகளிலே, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சவால்களில் இருந்து நாம் விடுபடுவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவருடைய வெளிச்சத்தையும் அவருடைய சத்தியத்தையும் பற்றி கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய வெளிச்சம் என்பது என்ன? நம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது, வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். இந்த வெளிச்சம் சூரியனில் இருந்து வந்ததல்ல. சூரியனை ஆண்டவர் அதற்கு அப்புறம் தான் சிருஷ்டிக்கிறத பார்க்கிறோம். சந்திரனை ஆண்டவர் அதற்கு அப்புறமாக சிருஷ்டிக்கிறத பார்க்கிறோம். முதலாவது வந்த இந்த வெளிச்சமானது தேவனுடைய வெளிச்சமாய் இருக்கிறது. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இருள் இருந்த இடத்திலே தேவன் அங்கே வரும்போது, கர்த்தர் அங்கே வரும்போது அங்கே வெளிச்சம் உண்டாகிறது. அவர் சொல்லுகிறார், வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்ன உடனே வெளிச்சம் உண்டானதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இந்த வெளிச்சம் இது நம்மை விடுவிக்கிற வெளிச்சம், ஆமென், நமக்கு வழிகாட்டுகிற வெளிச்சம், சரியான பாதையை நமக்கு தெரிந்தெடுத்து கொடுக்கிற வெளிச்சமாய் இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷத்தை நம்ம வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென், இருளுள்ள இடத்திலே ஒளி பிரகாசிக்கிறது. இதை பற்றி யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது, யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4 முதல் நாம் வசனங்களை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்குள் ஜீவன் இருந்தது. இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த அந்த ஜீவன் தான் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த ஜீவன் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணைந்ததினால் உண்டான ஜீவன் அல்ல, இது பரலோகத்தினுடைய இரத்தமாய் இருக்கிறது. ஆமென். நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம், யோசேப்பும் மரியாளும் இணைந்ததினால்
ரத்தத்தினால் அல்ல இயேசு என்கிற குழந்தை பிறந்தது. ஆமென். பரிசுத்த ஆவியானவராலே அவள் கர்ப்பவதியானாள் என்று நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த அந்த ஜீவன் அது மனுஷருக்கு வெளிச்சமாய் இருந்தது. இது பரலோகத்தின் ஒளியான ஒரு ஜீவனாய் இருக்கிறது. அந்த வெளிச்சத்திற்கு முன்பாக, ஜீவனுள்ள அந்த ஒளிக்கு முன்பாக ஆமென், இருள் நிற்க முடியாது. பிசாசினுடைய கிரியைகள் நிற்க முடியாது. இந்த வசனத்தில் பாருங்க, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளான இடத்திலே இந்த ஒளி பிரகாசிக்கிற ஒளியாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்கிற ஒளி இருளான இடத்தில் பிரகாசிக்கிற ஒளியாய் இருக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஆமென். எந்த ஒளி வந்தாலும் இருள் மேற்கொள்ள அதற்கு அதிகாரம் இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து என்கிற அந்த ஒளியை இருள் பற்றி கொள்ள முடியவே இல்லை, அதை மேற்கொள்ள முடியவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஒளி தான் ஆமென் இயேசு கிறிஸ்து என்கிற ஒளி. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், அந்த ஒளியை நான் இப்ப பார்க்கிறதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு. உங்களுடைய கரங்களில் இருக்கிற வேதாகமத்தை பக்தியோடு நீங்கள் வாசிக்கும் போது அந்த ஜீவ ஒளியோடு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை இணைத்துக் கொள்ள முடியும். அந்த ஜீவ ஒளியோடு நீங்கள் உங்களை இணைத்துக் கொள்ள முடியும். அந்த ஜீவ ஒளி, அந்த வெளிச்சமானது உங்களுக்கு வழிகாட்டும். நீங்கள் நடக்க வேண்டிய பாதையை உங்களுக்கு விளக்கி காண்பிக்கும். எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது என்பதை பற்றிய எல்லா காரியங்களையும் இந்த ஜீவ ஒளியாகிய வசனம் உங்களுக்கு வெளிப்படுத்தும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாவீது ஆண்டவருடைய சமூகத்தில் சொன்ன அந்த வார்த்தையை பாருங்க, உமது வெளிச்சத்தையும் உம்முடைய சத்தியத்தையும் அனுப்பி அருளும். அவைகள் என்னை நடத்தி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தியம், அவருடைய உண்மை உங்களை நடத்த வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. அவருடைய வசனமே சத்தியம் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோமே. அவருடைய வசனம் வேற, சத்தியம் வேற அன்று அல்ல. அவருடைய வசனமே சத்தியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த சத்தியம் நம்மை நடத்த வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. சில நேரங்களில் ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று நிர்ணயித்திருந்தாலும் அதை செய்ய முடியாத ஒரு நிலையில் இருக்கிறோம். இதில் நடக்கணும்னு அப்படி நினைச்சா கூட அதில் நடக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய சத்தியமும் அவருடைய வெளிச்சமும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வரும்போது அது நம்மை நடத்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் நடக்க வேண்டியதல்ல, நம்மை அதில் நடத்தும். சரியான பாதையில் நடத்தும். சரியான வழியில் நம்மை நடத்தி ஆண்டவருடைய பாதைகளில் நம்மை நடத்த இந்த வெளிச்சம் வல்லமையுள்ளதாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். நமக்கு எதிரான சூழ்நிலைகளில் பக்தி இல்லாத ஜாதியாரோடு வருகிற இந்த பிரச்சனைகளில் நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவருடைய திருமுகத்தை நோக்கி பாருங்க. நமக்காக வழக்காடுகிற தேவன், ஆமென், சூதும் அநியாயமுமான மனுஷர்களுக்கு நம்மை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை தள்ளிவிடுகிற தேவன் அல்ல. நம்முடைய தேவன் மிகவும் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். சத்துருவினால் நாம் ஒடுக்கப்பட்டு துக்கத்தோடு திரிய வேண்டிய, அலைய வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அவருடைய வெளிச்சம், அவருடைய சத்தியமும் நம்மை சரியான வழிகளிலே நடத்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பாருங்க. அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாயிருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். தேவனே, என் தேவனே, உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஆண்டவரை துதிக்கிறதுல வருகிற அந்த குறைவு தான் அநேக பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைந்து விடுகிறது. ஆண்டவரை துதிக்கிறதுல, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம போகிற அந்த குறைவு ஏற்படும் போது அநேக காரியங்கள் நம்மை மேற்கொள்ள முயற்சிக்கிறதை நம்முடைய வாழ்க்கையில் கவனிக்கிறோம். தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமாவை நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? நீ தேவனை நோக்கி என்ன செய்? காத்திரு. ஆண்டவரை நோக்கி காத்திரு. நம்முடைய பிரச்சனைகள் மாற, நம்முடைய சூழ்நிலைகள் மாற, ஆமென், எதையும் நாம் காரணம் சொல்ல வேண்டும் என்கிற அவசியமே இல்லை. நாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போனா போதும். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் நமக்கு வழி நடத்துதல்கள் உண்டு.
ஆண்டவருடைய சமூகத்தில் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற ஆலோசனை நமக்கு வெளிப்படும். ஆண்டவருடைய சமூகத்தில் எந்த பாதையில் போனால் என்ன நடக்கும் அப்படின்ற விஷயங்கள் என்ன செய்யும்? வெளிப்படும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. துதிக்கிறதுக்கு நாம் ஆயத்தமாவோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்கு ஆயத்தமாவோம். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவர் மாற்றுகிறதுக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போதே ஆமென், அவர்களுக்கு விரோதமாய் வந்த அந்த ராஜாக்கள் எல்லாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை ஆண்டவர் திரும்ப பண்ணினார். எப்போ? பாடி துதி செய்ய தொடங்கின போதே ஆமென், அவர்களுக்கு விரோதமாக வந்த அந்த எதிராளிகள் எல்லாம் ஒருவருக்கொருவர் வெட்டுண்டு மடிந்து போகும்படி ஆண்டவர் கிரியை செய்தாரே. நாமும் துதிக்கும் போது நமக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களை மேற்கொள்ளுகிறதற்கு ஆண்டவர் நமக்கு அப்படியே உதவி செய்வார். ஹல்லேலூயா. அப்படி இருக்கிற இடங்கள் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஆமென். நமக்காக வழக்காடுகிற ஒரு நல்ல தேவனை ஆராதிக்கிறோம். நம்முடைய தேவன் யார்? அவர் நமக்காக வழக்காடுகிறவர், நமக்காக பேசுகிறவர். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொன்னாரே. ஆமென். உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு தான் ஆண்டவர் இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக எழும்புவதற்காக அல்ல, உங்களுக்கு சகாயம் செய்ய, உங்களுக்கு உதவி செய்ய. ஆமென். நீங்கள் நினைத்ததற்கும் வேண்டிக் கொண்டதற்கும் மேலானவைகளை செய்ய ஆண்டவர் உங்களுக்கு சகாயம் பண்ணதான் ஆண்டவர் ஆர்வமாய் இருக்கிறார். அவர் உங்களுடைய பட்சத்தில் இருக்கிறார். தீங்கு செய்கிற மனிதர்கள், தீங்கான ஆலோசனை செய்கிற மனிதர்கள் ஆமென் சூழ்ந்திருக்கும் போது உங்களுக்கு தயை செய்ய, உங்களுடைய பட்சத்தில் இருந்து செயலாற்றுகிற ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் சில நிமிடங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக. ஆமென். பக்தி இல்லாத ஜாதியாரோடு நாம் போராட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நமக்காக வழக்காடுகிற ஒரு தேவன் இருக்கிறார், நமக்காக பேசுகிற ஒரு தேவன் இருக்கிறார், நமக்காக செயல்படுகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆமென். சூதும் அநியாயமான மனுஷர்களுக்கு நம்மை தப்புவிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஏமாற்றுகிற மனிதர்கள், நியாயமற்ற காரியத்தை பேசுகிற மனிதர்களுக்கு ஆண்டவர் உங்களை தப்புவிப்பாராக. ஏமாற்றுகிற மனிதர்களுக்கு, நியாயமற்றவைகளை பேசுகிற மனிதர்களுக்கு ஆண்டவர் உங்களை தப்புவிப்பாராக. ஏமாற்றுகிற மனிதர்களுக்கு, நியாயமற்றதை உங்களிடத்தில் பேசுகிற மனிதர்களுக்கு ஆண்டவர் உங்களை தப்புவிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய வெளிச்சம் உங்களை சந்திப்பதாக. ஆமென். அவருடைய வெளிச்சம் உங்களை சந்திப்பதாக, அவருடைய வல்லமை உங்களை சந்திப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து உம்மை பாடி ஆராதிக்க, மகிமைப்படுத்த, உம்முடைய நல்ல நாமத்தை உயர்த்த நீர் எங்களுக்கு தந்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு உண்மையுள்ளவர், எவ்வளவு கிருபையுள்ளவர். ஆண்டவரே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்களிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களை நடத்தி வந்த அந்த விதங்களை நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, எல்லா துக்கங்களையும் நீர் மாற்றி இருக்கிறீர் உம்முடைய வார்த்தையினால். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர், நீர் எங்களோடு இருந்து அசைவாடுகிறதை, எங்களுக்காக கிரியை செய்கிறதை எங்களுடைய கண்கள் பார்க்கத்தக்க ரீதியிலே இந்த வாரத்திலே தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் செயல்படுகிற விதங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவர், துக்கமான மனநிலைகளை மாற்றி சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தம்முடைய பிள்ளைகளை நீர் இடைகட்டும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்பொழுதே விடுவிக்கிற உம்முடைய கரம் ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளுக்காக இறங்கி வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனையில் ஆண்டவரை கலந்து கொண்ட இணைந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக இந்த எல்லை பட்டணத்திற்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் ஜனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, ஒவ்வொரு தமிழ் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுகிறதற்கு தேவன் உதவி செய்வீராக. விசேஷமாக ஆண்டவரே, இந்த லாஸ் ஏஞ்சலஸ் தமிழ் சர்ச் ஆண்டவரே ஸ்தோத்திரம் காரியங்களுக்காக, சபைக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே செய்யப்பட்டு கொண்டிருக்கிற முன்னேற்பாடுகளை தேவன் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, இதற்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர் உழைக்கிற, இதற்காக வேலை செய்கிற, ஜெபிக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்காக ஆண்டவர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவர் நீர் உம்முடைய சித்தத்தின்படி எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்த வேண்டுமாய் ஆண்டவரை நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரை, ஏற்ற காலங்களில் நாங்கள்
ஒன்றாய் கூடி வந்து உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே தேவன் நீர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen.